முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர்களுக்கும் செய்தியாளர் நாயக் முருகன் அவர்கள் 1971ஆம் ஆண்டில் இந்திய வழியாக 1491 நபர்களுக்கு வழங்கப்பட்ட நிதிகளின் மொத்த தொகை ரூபாய் 3,13,51,114 ஆகும். புவனேஸ்வரி PhD செகண்ட் அவருடைய பெற்றோர் திருமதி முனிலட்சுமி அவர்களுக்கு 25,000 மானியம் வழங்கப்படுகிறது. தந்தையரையும் விட்டு சென்று அங்கே நம்முடைய நாட்டை உயிர் தியாகம் செய்ய கூட தயங்காமல் போதிய உணவு மற்றும் கடும் குளிர் போன்ற பல்வேறு இன்னல்களுக்கிடையே எல்லையிலே பணியாற்றுகிற நம்முடைய இராணுவ வீரர்கள் அவர்களுடைய தியாகத்தை கொண்டாடும் தினம்தான் நம்முடைய கொடிநாள். மேலும் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கொண்டு அவர்களுடைய குடும்பத்தினருக்காக நாம் இந்த நாடு அவர்களோடு இருக்கிறது என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு தினம்தான் கொடிநாள். கொடிநாள் என்பது அதற்காக நாம் இந்த வசூல் செய்வதற்குரிய ஒரு நாள் தான் அடையாளமாக உள்ளதே தவிர ஆண்டு முழுக்க இந்த நம்முடைய முன்னாள் இராணுவத்தினர் படை வீரர்களுடைய தியாகத்தை நம் நாடும் நாம் அனைவரும் நெஞ்சார நினைக்கிறோம், போற்றுகிறோம் என்பதுதான் உண்மை. நம்முடைய மாவட்டத்தில் வேலூர் மாவட்டம் என்பது பாரம்பரியமிக்க ஒரு மாவட்டமாகும். இந்திய இராணுவத்திற்கு அதிகப்படியான படை வீரர்களை வழங்கக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த இந்திய தேசத்தில் அதிகமான படை வீரர்களை வழங்கக்கூடிய மாவட்டங்களில் முன்னோடி மாவட்டங்களில் நம்முடைய வேலூர் மாவட்டமும் உண்டு. அதனால் அதிகமான முன்னாள் படை வீரர்களும் அவர்தம் குடும்பத்தினரும் வசிக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம். ஆக மாவட்ட நிர்வாகம் முன்னாள் படை வீரர்களின் குடும்பத்தினருடைய கோரிக்கைகள் அவர்களுடைய கிரீவன்சஸை சால்வ் செய்வதில் முழு மூச்சோடு செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு இந்த கொடிநாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து